ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிளான அதே சமயம் செம்ம டேஸ்டான சீரக சம்பா ரைஸ் வச்சு தக்காளி பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது கூடவே இந்த தக்காளி சாதத்துக்கு சைடிஷாக சோயா சங்க் வச்சு ஒரு வறுவல் தான் பண்ண போகிறோம். அதிகமாக மசாலா எதுவும் சேர்க்காம தக்காளியை அடித்து ஊற்றி இந்த மாதிரி மட்டும் ஒரு தடவை நீங்கள் தக்காளி பிரியாணி செஞ்சு பாருங்கள், நான்வெஜ் பிரியாணியை தோத்துடுங்க. கூட மட்டும் இந்த வறுவல் வச்சு சாப்பிட்டு பாருங்க, சிக்கன் வறுவலுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். என்னைக்காவது நான்வெஜ் செய்ய முடியாதப்ப நான்வெஜ் சாப்பிடும் போல இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி பிரியாணி மட்டும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுங்க, கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாக தாங்க வரும். இது செய்யறது ரொம்ப ஈஸி. இது ஒரு 1 pot ரைஸ் தான். இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நல்ல பழுத்த தக்காளியை 4லேருந்து 5 தக்காளி போட்டு அதை நல்லா மைய அரைச்சி எடுத்துடலாம். அடுத்ததான் நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து அதை நல்லா வந்து ஃபைன் ஸ்லைசஸாக ஸ்லைஸ் போட்டு வச்சிடலாம். இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரை எடுத்து அடுப்பில் வச்சு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிடலாம். இது சூடானதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 3லேருந்து 4 லவங்கம், ஒரு அன்னாச்சி முக்கு, ஒரு சின்ன துண்டு கல்பாசி, 2லேருந்து 3 மராட்டி முக்கு அண்ட் ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் லைட்டாக பொரிட்டும். அதுக்கப்புறமா 2 ஏலக்காய் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணதுக்கப்புறமா அது இந்த எண்ணெயோடய நல்லா சேர்த்து வதக்கிடலாம். அடுத்ததாக இந்த வெங்காயம் கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயை நான் கீரி சேர்த்துருக்கேன். நான் இங்கே காரம் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி அதை கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதம் வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி அது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி விழுது, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளையும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஆட் பண்ணல. அடுத்ததாக இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நிறைய பேர் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க. எனக்கு இதில் இப்படி போட்டால் தான் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் மாற்றி போட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அது பச்சை வாசம் போய் அது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கி சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுறேன். இங்கே நான் 1 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா சீரக சம்பா அரிசியை ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இந்த சீரக சம்பா அரிசியை ஒரு 10 நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை நல்லா கழுவி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா அது அடியிலேருந்து விட்டு நல்லா கிளறி எடுத்து வச்சுட்டு உப்பு காரம் செக் பண்ணிட்டு வேணும்னா போட்டுட்டு அதை குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ 2 விசில் ஃபுல்லாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஏன்னா அடியில் சாதம் அப்படியே இருக்கும், மேலே அந்த தக்காளியோட கிரேவிலாம் இருக்கும். ஸோ இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக மிக்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் நல்லா அடியில் இருந்து எடுத்து பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நான் இந்த கலர் வரணுங்கிறதுக்காக தான் காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் மஞ்சள் தூளை அவாய்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது சாப்பிடும் போது கிட்டத்தட்ட ஒரு சீரக சம்பா பிரியாணி சாப்பிட்டா எப்படி ஃபீல் ஆகுமோ அதே மாதிரி தாங்க ஃபீல் ஆகும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது. இப்போ நம்ம சீரக சம்பா தக்காளி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். இது நீங்கள் சர்வ் பண்ணும்போது மேக்ஸிமம் ஒரு ஒயிட் பிளேட்டில் போடுங்க. அப்போ தான் அதோட கலரை நல்லா தூக்கி கொடுக்கும். சாப்பாடை சமைக்கிறத மட்டும் கவனம் செலுத்தாமல் அதை இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்கறதுலையும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தினா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க. இதை நம்ம இப்படி ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்கும்போது அவங்க பார்க்கும்போதே டெம்ப்ட் ஆகி அதை நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு வேளை அதை நல்லா இல்லைனாலும் அவங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணும். இப்போ இதுக்கு சைடிஷாக சோயா சங்க் வச்சு வறுவல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க.
இதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் சோயா சங்கை வந்து இந்த மாதிரி சுடு தண்ணியில ஊற வச்சு அதை நல்லா வந்து அழுத்தி பிழிஞ்சு எடுத்துருங்க. அதுல கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு அழுத்தி பிழிஞ்சு எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு பேன் அடுப்புல வச்சு அதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திடுங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதுல கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பாக்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை போட்டு அதை நல்லா வந்து வதக்கிடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி இது வந்து கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கணும். எப்பயுமே எந்த ஒரு டிஷ்க்குமே வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா எண்ணெயில வதங்குதோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் இங்க வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன், அதுல வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்றேன். இப்போ இதோட சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம். எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க, அப்போ அது அடிப்பிடிக்காம இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வந்து பச்சை வாசம் போய் அதுல இருந்து எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்க, இது நல்லா வதங்கி இதோட பச்சை வாசம் போயிட்டு எண்ணெயும் தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா பழுத்த 2 தக்காளி எடுத்து அதை வந்து பாக்ஸா கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இதை வந்து இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த தக்காளியும் சேர்த்து இதோட நல்லா வந்து வதக்கிடலாம். இதுக்கு கூடுமான வரலும் நல்லா பழுத்த தக்காளி எடுங்க, அப்பதான் அது வந்து நல்ல டேஸ்ட்டும் நல்ல கலரும் கொடுக்கும். அடுத்ததான் இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். எப்பயுமே தக்காளி வதக்கும் போது லைட்டாக வந்து உப்பு சேர்த்து வதக்குறோம்னா அது வந்து சீக்கிரமா வதங்கிடும். தக்காளி ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நான் இங்கே வந்து கலருக்காக மட்டும்தான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஒருவேளை உங்ககிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணுங்க. ஆனால் அதோட காரம் மட்டும் உங்கள் தேவைக்கேற்ப கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசலாம் நல்லா போய் அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்க, சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அந்த தக்காளியை மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூடவே இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். உப்பு உங்கள் சுவைக்கேற்ப கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு வரும்போது நான் இங்கே வந்து சிக்கன் மசாலா எடுத்து வச்சிருக்கேன், அதை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா போட்டுக்கோங்க, ஆனால் அது போட்டிங்கன்னா நான்வெஜ் ஃபீல் கிடைக்கும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுக்க சோயா சங்க்ஸை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணா நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சோயா சங்கை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க, இல்லைன்னா ஒரு சைடு வந்து நல்லா வந்து தண்ணி உறிஞ்சிரும், இன்னொரு சைடு வந்து மசாலாவே ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதை உடனே வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த சோயா சங்க் வந்து இந்த மசாலா தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணி அதுலேயே வந்து சுண்டி வரணும், அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வந்து வதக்கணும். இப்போ பாருங்க, இது நல்லா வதங்கி மசாலாலாம் நல்லா வந்து சுண்டிடுச்சு. உங்களுக்கு நல்ல கிரேவியா வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்டார்டர் மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் இது ட்ரையாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ இதை நல்லா ட்ரை ஆகிற வரல நான் இதை வதக்கிடுறேன். ஏன்னா நான் இதை தக்காளி சாதத்துக்கு வந்து சைட் டிஷ்ஷாக பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்க, இது நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவே தாங்க, நம்ம சோயா சங்க் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஸ்டார்டராக கூட சாப்பிட்லாம் அண்ட் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். இதை பார்க்கும் போதே அப்படியே டெம்ப்ட் ஆகுதுங்க இதை சீக்கிரம் சாப்பிடணுன்ட்டு. சாதம், இட்லி, தோசை, நான், சப்பாத்தி, ரொட்டி, வெரைட்டி ரைஸ், பிரியாணின்னு எல்லாத்துக்கூடயும் செம்மையான காம்பினேஷனாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த தக்காளி பிரியாணியோட அல்டிமேட்டாக இருக்குங்க. ரெண்டுமே நல்ல ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீலை நமக்கு கொடுக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க விரத நாட்களில் இல்லை நான்வெஜ் சாப்பிட முடியாத டைமில் நான்வெஜ் வேணும்னு கேட்குறாங்களா? அப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அண்ட் இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் செம்மையான காம்போவாக இருக்குங்க. இது மட்டும் ஒரு தடவை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். இந்த வீடியோவை விரத நாட்களில் நான்வெஜ் சாப்பிடணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இது செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.